ஆதித்யா நகைச்சுவை பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களே, நாவாட வந்திருக்கின்ற நாவலர் பெருமக்களே, நல்ல நிகழ்வை கண்டு கேட்டு ரசித்து கைதட்டுவதற்கு வருகை தந்திருக்கின்ற காலத்தால் கோலத்தால் சீலத்தால் மூத்த பெரியவர்களே, பால் நினைந்து ஊட்டக்கூடிய பரிவுள்ள தாய்மார்களே, எதிர்கால இந்தியாவின் வரலாற்றை தீர்மானிக்கக்கூடிய வாலிப சகோதர சகோதரிகளே, என் நெஞ்சுக்கு நெருக்கமான பிஞ்சு குழந்தைகளே, பிள்ளை நிலாக்களே, உங்கள் எல்லோரையும் என் தலையால் வணங்குகிறேன். தமிழால் ஆராதனை. மன நிறைவை தருவது அந்த கால திரைப்படங்களா இந்த கால திரைப்படங்களா? அந்த கால திரைப்படங்களுடைய பெயர்கள் எப்படி இருந்ததுன்னு நடுவர் சொன்னார். அந்த காலத்தில் திரைப்படம் பார்த்துட்டு அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகைகளுடைய பெயரை வீட்டில் வந்து பிள்ளைகளுக்கு வைப்பாங்க. பிறக்கிற பிள்ளைகளுக்கு நாட்டிய பேரொளி பத்மினி, கன்னடத்து பைங்கிளி சரோஜா, புன்னகை அரசி KR விஜயா. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பத்மா, பத்மினி, சரோஜா, விஜயா அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஒரு ஊர்ல 10 பத்மினி இருப்பா, 7 சரோஜா இருப்பா. ஆனா இன்னைக்கு சினிமா நடிகைகள் பேரை நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வைக்க முடியாது. ஏன்னா சினிமா நடிகைகளுக்கு இன்னைக்கு பேர் வச்சிருக்கான் கன்ஷிகா மோத்தவாணி, தீபிகா படுக்கவாணின்னு பேர் வச்சிருக்கான். அது படுகோனே. ஒரு சினிமா நடிகைக்கு பேரு சமந்தா, இன்னொருத்திக்கு பேரு சில்பா சட்டி. இப்படி எங்க பேர் வைப்பான்? இன்னொருத்திக்கு பேரு ரிக்ஷா கண்கா பாத்தியா, அவளை எங்க போய் பார்த்தானோன்னு தெரியல. அந்த கால திரைப்படங்கள்ல கதை அம்சம் இருந்தது. ஆனா இந்த கால திரைப்படங்கள்ல சதை அம்சம் இருக்கு. அந்த கால திரைப்படங்கள் பாதையை காட்டுச்சு. ஆனா இந்த கால திரைப்படங்கள் போதையை ஊட்டுது. அந்த கால திரைப்படங்கள்ல வசனங்கள் பாருங்க. பராசக்தி படத்துல கலைஞர் எழுதுவாரு, கோவிலில் குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. அப்படி எழுதுவார். கவிமணி சொல்வார், கோவில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனை நான் தேடியும் கண்டிலனே, உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேணுமடி, உள்ளத்தில் காண்பாயாகில் கோவில் உள்ளேயும் காண்பாயடிம்பார். இன்னைக்கு பாட்டு எழுதான், நான் கத்தி கப்பலடா, நான் தங்க வேட்டையடா, என் செல்ல பேரு ஆப்பிள் என்ன சைசா கடிச்சுக்கோ, என் சொந்த ஊரு ஊட்டி என்ன சொட்டர் போட்டுக்கோ. இன்னொரு பாட்டு, ஆறாமலே ஆறாமலே ஆறாமலே. திருச்சியில் ஏறி சென்னை வரைக்கும் ஆறாமலே இருக்கு அந்த பொண்ணு. நான் இடையில விழுப்புரத்துலேருந்து ஒரு தைலம் வாங்கி தடவியா ரொம்ப நேரம் அந்த பொண்ணு ஆறாமலே இருக்கு அப்படின்னு. ஆனா அதுக்கு அவரும் பாட்டு பழைய காலத்தில் வச்சிருக்காங்க, மேயாதமா ஆறாமலே மேயாதமா ஆறாமலே. மானை மேய விடல, இவனுக்கு புண்ணு ஆறல. பாரு, நாம தேடின செல்வத்தை கொண்டு நாம மட்டும் வசதியா வாழ்ந்தா போதாது. நம்ம முன்னாடி இருக்கிற ஏழைகள், எளியவர்கள், இயலாதவர்கள், துன்பப்படுபவர்கள் எல்லாருக்கும் நாம சேர்த்த செல்வம் உதவணும் அப்படின்னு அன்றைய திரைப்படங்கள்ல பாடல் வச்சான். இன்னைக்கு எப்படி எழுதுறான்? இளைஞன்யா, இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போற இளைஞனுக்கு இந்த கால திரைப்படங்கள்ல பாட்டு கொடுத்திருக்கான். நடுரோட்டுல பாட்டி ஒருத்தி லிப்ட்னு கேட்டா டொன்மிஸ், அவ வீட்டுல அழகா ஒரு பேத்தி இருப்பா டொன்மிஸ், உன்னை பார்த்ததும் தேங்க்ஸ்ன்னு சொல்லி காப்பி கொடுப்பா டோன் மிஸ், அவன் நெஞ்சில் அரவிந்த சாமியா ஒன்ன நினைப்பா டோன் மிஸ், ஓ பியாரி பானி பூரி பம்பாய் நாரி நீதான் எந்த நகுமா நகுமா நகுமா. அது நக்குமா நக்காதான்னு அந்த நாயிட்ட தான் போய் கேட்கணும். ஒரு வீட்டில் பேரு 2 பெண் குழந்தைக்கு பேரு, ஒரு பிளவர் நக்மா, 2வது பிளவர் நக்காதம்மா. அவ என்னன்னா, எங்க நக்மா பேர் இருக்கும்போது அப்புறம் ஆப்போசிட் வச்சா நாங்க ஆகணும். அப்ப எப்படி மாத்துது பாருங்க. ஒன்னு தப்பா சொல்லல, சும்மா அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு பட்டுக்கோட்டை ஒரு பாட்டு கொடுத்தான். சில பேர்கிட்ட கேட்போம், இங்க எங்கடா, இங்க எதுக்குடா நிக்கிற? சும்மா தான் நிக்கம்பான். எங்கல போற? சும்மா தான் போறேன் அப்படிம்பான். ஒரு மழுப்பலான பதிலை சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சும்மா. அந்த சும்மாவை வச்சுக்கிட்டு பட்டுக்கோட்டை பாட்டு கொடுத்தாரு பாருங்க. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி, கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி, சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு, நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு. உடனே அவன் மனைவி பக்கத்துல இருந்துகிட்டு கேட்கா,
அட காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையங்காலும் தானே மிச்சம், கையங்காலும் தானே மிச்சம். ஆனா இன்னைக்குள்ள திரைப்படத்துல பாட்டு கொடுத்திருக்கான், 5 மணிக்கு சும்மா சும்மா அவளும் நானும் சும்மா 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 5 மணிக்கு சும்மா சும்மா அவளும் நானும் சும்மா சும்மா. ஐயா ஒரு 5 பேர் அனாதையா உட்காந்துருக்காங்க. ஆமா ரேஷன் திரும்பி அவங்க நிலைமையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆக சும்மா சும்மான்னு கடைசியில் அந்த பிள்ளை அம்மாவாகி வந்து நிற்குது. அன்றைய திரைப்படங்கள் கதையம்சமும் இருந்தது, நல்ல வசனங்கள் இருந்தது, நல்ல அறிவார்ந்த கருத்துக்கள் அன்றைய திரைப்படங்கள்ல இருந்தது, நல்ல பாடல்கள் அப்படி தேன் மாதிரி இருந்தது, மயில் இறக வச்சு அப்படியே வருடி விட்ட மாதிரி நல்ல பாடல்கள் அன்றைய திரைப்படங்கள்ல இருந்தது. எனவே மன நிறைவை தருவது அந்த கால திரைப்படங்களே என்று சொல்லி வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அதுதான் ஆசிரியர் என்பது. ஒரு பாட்டை சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லி அதை படம் வரைஞ்சு பாகத்தை குறித்து ஹோம்ஒர்க்கு கொடுத்து நீங்கள் சரி எழுதி உங்களை டிக் பண்ணி மார்க் போட்டு எவ்வளோ வேலை பார்த்துருக்காரு பார்த்தீங்களா. பராசக்தியில் வரும்போது என்ன ஓடினான் ஓடினான் வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினான். இப்போ சட்டையை கிழிச்சிட்டு ஓடுறேன் படம் பார்க்குறேன். தேட்டரில் இந்த படத்தில் ஹீரோ சாகுறானா வில்லன் சாகுறானாப்பா, பார்க்குற நம்ம தான்டா சாகுறோம். அப்படி இருக்கியா படம் மர்மமாவே. அதில் ஒரு படத்தை பார்த்தீங்களா, இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு ஒரு படமுங்க. அந்த படம் 3 மணி நேரமாக பார்க்குறேன், மச்சத்தை கண்டுபிடிக்க முடியல. நீ எதுக்கு அதெல்லாம் போய் உனக்கு செய். பார்த்தீங்களா இந்த பொங்கலுக்கு வந்த படம், கட் அவுட்டுக்கு ஒருத்தன் பால் ஊற்றினாங்க, கடைசியில் அவனுக்கு பால் ஊற்றிட்டாங்க. அதான் பாருங்க, ரசிங்க, கொஞ்சம் அளவோடு நிதானமாக இருங்க, உங்கள் பெற்றோரையும் யோசிச்சு பாருங்க. அதான் நாங்கள் செய்கிறது. அப்படி சொன்னார் பாருங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு வரும்போது நம்மளுக்குள்ள அந்த கெட்ட விஷயங்களை எரிச்சிருவோம். ஆனால் அன்னைக்கு டிக்கெட்டுக்கு காசு இல்லை, அவங்க அப்பாவே எரிச்சிட்டு போயிட்டேன் ஒருத்தன். பார்த்தீங்களா, இதை தாங்க மாறாதீங்க, சினிமாவுக்கு போங்க, சினிமாவோடு போகாதீங்க. அந்த கால படம் அழகாக முடிச்சிருக்காரு. ஆனால் இந்த காலப்படம் நாங்கள் சும்மாவா கிடையாது, இதுலேயும் சுவாரஸ்யம் இருக்குங்க, ரசிக்கிற பொறுத்து என்று சொல்லி திருநெல்வேலிக்கு ஈரோடு பதில் சொல்லும்போது சுவாரஸ்யம் கூடும் நினைக்கிறேன். அந்த வகையில் ஈரோடு பிரபு அவர்களே உங்களுடைய கரகோஷத்துக்கிடையே